எல்லாம் இதுல பாக்குறாங்கடி மகா ஏன்னா நாங்க கீழ் போட்ட ஆசிரியர் கூடு மூலம் பார்த்தோம். கோரிமேடு தான் கேள்விப்பட்டீங்க. அது முதல்ல கோரிமேடு இருந்தது. சரி, இப்போ நோயாளி உள்ள போனோம் தட்டி வச்சு கீழி விட்டுறோம். அதனால கீழ் போட்ட ஆசிரியர் பாவி உனக்கு இருக்குதாடே எனக்கு பார்த்தாரோ ஒன்னா பாப்போ உனக்கும் அறிவு சரி. ஆமா, இவ்வளோ தூரம் இந்த கேள்வி நடத்திட்டு வரீங்க. அரண்மனை கூட இருக்கு. வந்தாச்சு அரண்மனை இதுதான் எங்க மகாராஜா கோட்டை. கோட்டை சிங்க சிலை. இவனை போல சிங்கத்தில் நிகரான சிலை. இது வந்து பக்கத்தில் இவங்க ஆண் சிலை. பக்கத்துல பெண் சிலை. ஐயா மகாராஜா மகாராஜா மகாராஜன் கொடுப்பதற்கு மாவு ராஜாவா? என்ன கல்ல வாங்கினா ஒரு எது மாட்டு வாழணும் மழை கிடையாது. எல்லாமே புளி மீச ஊற்றி வச்சுக்கிறேன். ஒரு வேலை தள்ளாத கேள்வி நடந்து வரவே முடியல. மருத்துவ பாப்பாங்க வயசான மரம் மாச வேலை போகும். வைரமாஞ்சம் இந்த மரம் பூரா ரீபர் பண்ணி தான் வரும். ஓஹோ போரா இருக்கா? போர் யார் போரா? ஓ மகாராஜா இட மொழி நிசாசினி சுகமாக தோவாத வலிக்காம வலது பிறக்க செய்ய வேண்டும். நான் பார்த்து முடிச்சேன் மகாராஜா. ஏய் கண்ணா என்ன முடிச்சானா? நம்ம அனுமதியில பாருங்க. யார் அனுமதி? என்ன கேளு. ஏய் ஏண்டா சுகப்பிர சொல்வா குழந்தை வேற தாய் வேற கிச்சி எடுத்துறோம். அப்பறமா மச்சான் ஏடா என்ன 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 யாரு மச்சான்? யாரு மச்சான்? உன்ன சித்தப்பா எல்லாம் போய் யாரு
சொன்னா 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 துணிமணில போறவா ஆளை அணியால போறவா அங்கே நெட்ல போறவா வெள்ளவே அதுல போறவா இதுல போறவா போறவா யாரு போறா உறைவா உறைவா முடி காதுல மாட்டோம் காது காது எடுத்தியா உறைவான்னு போறவான்னு சொல்லுவாங்க ஏண்டா என்ன போறோம்னா நீ யாரு ஓய் கண்ணா 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 டேய் குழந்தை சோப்புல சோம் வாங்கணும்னா முதல்ல ஒரு டேய் முதல்ல ஒரு புது முறை வேணும் ஏன்னா முறைக்கார மூளை முடி வச்சுக்கா எதுக்கு மரம் எதுக்கு மரம் டேய் அங்க பிரசவம் ஆகிறதுல அந்தம்லாம் அசிசியா இருக்கும் அந்த உதிரமெல்லாம் உதரம்லாம் இருக்கும் அந்த உதரத்தெல்லாம் எடுத்து தூரமா கொண்டு போட்டணும் ஒரு மரம் புது மரம் வேணும் ஒரு சூரிய கட்டி உன்னை குத்தி கோபம் குழந்தை வேறு பிள்ளை வேறு பிரிச்சிருக்குன்னா தொப்புள் படி உறவு தான் தாய்க்கும் மகளுக்கும் உறவு பீத்தினியா நான் பீத்துட்டேன் நான் பீத்து பாத்தியா எது சூரிய கட்டி பூணு முடியாது தொப்புள் படி தெல்ல தெளிவாக ஒரு தமிழ் பேசுறேன் என்ன நோயாதா தமிழர் சொம்பு நோயா ஒரு பண்ண சொம்பு போடுறதா அது மட்டும் இல்லாது ஒரு தனியா அரண்மனை வேணும் அரண்மனை அரண்மனை ஒண்ணு வேணும் எதுக்கு அரண்மனை தனியா ஆண்கள்லாம் அங்க வரக்கூடாது அப்ப மனதில் வரலாமா அப்பா என்ன பண்றேன் முக்கியமானது ஒண்ணு வேணும் என்ன தெரியுமா ஒரு உள்ளங்கை விளக்கண்ணு வேணும் உள்ளங்கை விளக்கண்ணு விளக்கண்ணு உள்ளங்கை நிறைய பேர் ஊத்துறா 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 என்ன பாருங்க ஊத்துறா 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 எந்த பாட்டியா உள்ளங்கைக்கு எல்ல தெரியாத உரைக்க வேண்டாம் இல்லைன்னா ஒரு தோல் பட்ட உருசு அவர் எதுக்கு ஒரு நீங்க வந்து பிறந்தது அதாவது ஆமா ஆமா உங்களுக்கு வந்து பிசு சுத்தி போடணுமா போடணும் இப்ப அப்படி பாடலாம் 3 மணி அது சிக்குமொழி வேணும் சிக்குமொழி இருந்தாக்கா பிசு சுத்தி சிக்குமொழி அந்த கண்ணு இந்த கண்ணு ஓங்க ஏன் கண்ணு ஓ மூணு ஏன் கண்ணு இந்த கண்ணு அந்த கண்ணு இந்த கண்ணு ஓங்க ஏன் கண்ணு ஓ மூணு என்ன
சாம்பல் சாம்பல் யாரு சாம்பல் ஏய் கண்ணா சுத்தாதீங்க ஏய் கொடுத்துட்டீங்களா நீங்க ஒரு புறமா இருங்க அவன் மணி ஆச்சுவா சுகப்பர சொம்மா பிரிச்சேன் ராஜா பொழுது நானே ஏங்க வெற்றி என்று செய்தி உங்களுக்கு வரும் இப்போ உட்கார்ந்து ஓட வேலை என்ன வேலை ஓட வேலை எல்லாரும் உரைக்க வேண்டும் போனோமா ஏரி வேலைக்கு போனோமா வந்து கம்மியா போய் தூங்கணுமா இல்லாம ஆங்க எழுப்பு வேலை வாங்கி வந்து சுத்திட்டு வலிக்கிறேன் யார் தெரியுமா உங்க மகாராஜா என்ன சும்மா விடலடா பாத்தியா இதுக்கு காரணம் அம்மா பிள்ளை இல்ல பிள்ளை இல்ல என்னை கொல்ல வந்த அப்படியா பார்த்துக் கொள்கிறேன் அம்மா புறப்படுமா பாட்டி நான் பேய் பேய் சொல்றால இந்த ஆத்தா நின்னு பெஞ்சா இந்த ஊர் உலகம் தாங்கும் அம்மாட்ட முடிச்சுங்க பேய் பேய் சொல்றால ஓ மழை பெய்ய சொல்றான் மழை மழை ஆத்தா மாறி மழை பெஞ்சா நீ நினைச்சா அந்த மாடி மழை வரச்சு உலகம் தாங்காது அதனால தான் பேய் பேய் நினைப்பு பாடி 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 எங்கடா போய் போயிட்டு பாட்டி பாட்டி உடம்பு பாட்டி பாரு
ஏண்டி இல்ல போய் இப்ப தீந்துவாங்க ஐ விடு முடிச்சு விடு கீழே மழை பாத்து பாட்டி ஏய் எல்லாம் பாரு என்ன பார்த்தா பேய் மாதிரிமா இருக்கு எல்லாம் பாரு எல்லாம் பாரு எல்லாம் பாரு நீ சொன்ன மாதிரி இப்போ வந்து பேய் பேய் வலிக்குது குத்துது குறையுதுன்றால சும்மா இருந்தா விஷயம் செய்யுமா ஏய் பாட்டி என்ன பார்த்தா பேய் மாதிரியா இருக்கு எங்க ஆம்பளை பார்க்கணும் பேட்டி ஏய் உள்ள பார்க்கறத கூட ஆம்பளை பார்க்கணும் சொல்லுங்க தெரியும் ஏய் ஏண்டா அவருக்கு ஆசை வயிற்றுல ஒரு குழந்தை சுமந்திருக்கா இந்த வழியில ஆம்பளை நான் உள்ள பார்க்கறது அவங்க ஆம்பளை போய் போட்டு வாங்க ஏய் நல்ல பாட்டி ஏண்டி ஏய் பிசாசு உனக்கு எவ்வளவு ஆணவம் இருந்தால் இந்த உலகத்திற்கே படி அளக்கக்கூடிய ஆண்டவனே உன்னுடைய வயிற்றிலே குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று வரம் கேட்டு என்னுடைய கணவரை நீ வயிற்றிலே சுமந்து கொண்டிருக்கின்றாயா இதோ என்னுடைய அகோர உருவம் எடுக்கின்றேன் உன்னுடைய வயிற்றை பிளக்கின்றேன் என்னுடைய ஆண்டவனை கைலாயம் அனுப்புகின்றேன் ஓ எப்படியே நீ சுவாமியை காப்பாற்றிருக்கீங்க இந்த மாதிரியும் என்னுடைய அண்ணனை செஞ்சுக்க வேண்டும் அதற்கு முன்னதாக அந்த வல்லார கோட்டைக்கு சென்று வல்லார கதையை நம்ம செய்ய வேண்டும் அதே வல்லார கதை எங்கே 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 மறுத்து வச்சு கேள்வியா வந்தவா அகோர உருவம் அண்டத்துக்கும் பிண்டத்துக்கும் அகோர உருவம் ஓரை பார்க்க ஓய் முட்ட கண்களே ஓய் ஓடுது பொங்கடி வாதகிய பூரடி ஓடுது பொங்கடி வாதகிய பூரடி ஏய் யார் என்று உரைக்கின்றாய் ஏய் மாயவ தங்கையடா மாயான காளியடா மாயவ தங்கையடா மாயான காளியடா மயான காளிய என்ன கொள்வதற்கா கொள்வதற்கு ஐ ஐ திங்க் அது நில்லடி காளி நில்லடி காளி அது நீதி கூடி காளி உன்னை கட்டிக்க ஆமாண்டா இது என்ன இது
என்ன ஏண்டியா என்ன பண்ண முடியுமா? ஆமாண்டா ஏய் கூட்டாண்டி தாத்தா தாடி கூட்டாண்டி தாத்தா தாடி அதோட போன் பண்ணி போய் தான் ஆபரேஷன் பண்ணி வந்தோம். ஓய் டேய் யார் என்ன ஆச்சரியமா? யாரு ஏமா ஓய் காரணம் என்னை கண்டி கண்டி வண்டி கண்டி வாடி ஓட ஆணவம் பிடித்தவன் என்னுடைய சூழாயத்தில் அவன் மாய்ந்து போனான். அவனுடைய உதிரத்தை பருகினேன். இருந்த போதிலும் எனக்கு பசி அருகவில்லை. அண்ணா அண்ணா கோவிந்தா அண்ணா நான் தெரிவித்த பிரகாரம் செய்தாயா? உன் பசிலாம் அடங்கிவிட்டதா? அருகவில்லையே அருகவில்லையே. என்னடா இது? இன்னமும் உன் பசி தீரவில்லை. சரி சரி, உன் கரத்தை நீட்டு. என்னன்னா என்ன இது கற்களாக இருக்கிறது? தங்கா, இந்த கற்களின் மூலமாகத்தான் ஒரு சரித்திரமே நடக்கப் போகிறது. என்ன? நான் தெரிவிக்க பிரகாரம் நீ செய்ய வேண்டும். எப்படி தெரியுமா? எப்படி? இதோ இருக்கிறது. கீழ் திசையில் இருந்து மேல் நோக்கி பின்புறமாக ஒவ்வொரு கற்களை போட்டுக்கொண்டே செல். அப்படியா? இறுதி கல் எங்கு விழுகிறதோ அங்கிருந்து திரும்பிப்பார். அப்படியா இருக்கட்டும். ஆகட்டும். ஒவ்வொரு கல்லும் பெரிய மலையாக இருக்கிறது. ஓஹோ, உன் கரத்திலே நான் கொடுத்தது 100 கற்கள். 100 கற்கள். அந்த 100 கற்களும் நீ ஒவ்வொரு கற்களாக வீசிக் கொண்டிருக்கும் பொழுது 100 மலைகளாக தெரிகிறது. மலைகளாக தெரிகிறது. ஆமாம், இந்த 100 மலையை திருப்பி வாசித்து பார். 100 மலையை திருப்பி வாசிக்க வேண்டும். ஆமாம், மலை 100 மலை 100 மலை 100 மலையே 100. அதாவது நீ ஒவ்வொரு கற்களை மேல் நோக்கி வீசியதால் மேல் மலையனூர். அப்படி அந்த மேல் மலையனூர் எல்லையிலே ஏரிக்கரை ஓரத்திலே ஈசானி மூலையிலே அங்கு ஆளுகின்ற அம்மன் அங்காள அம்மனாக அங்கே சேத்தியம் அமைத்து ஒரு ஆலயம் அமைத்து அங்கிருக்கும் பாமர மக்களுக்கெல்லாம் நீ அருள்பாலிக்க வேண்டும். ஆமா, அப்படி நீ அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் நேரத்திலே
நீயோ பசி 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 என்று அலைந்து கொண்டிருக்கிறாய். உண்மைதான். உன் பசியை போக்குவதற்காக அந்த பாமர மக்கள் அனைவரும் உனக்கு ஆண்டுதோறும் ஆடு கோழி போன்ற உயிரினங்களை பலியாக கொடுப்பார்கள். அந்த உயிரினங்களை எல்லாம் நீ புசித்துக் கொண்டால் உன் பசி நீந்து விடும் அம்மா. அப்படி அண்ணா? ஆமாம். இருந்த போதிலும் நீ எனக்கு ஒரு ஆலயத்தை அமைத்து விட்டாய். ஆமாம். ஆனால் அந்த ஆலயத்தில் எனக்காக பூசாரி ஒன்று வேண்டுமே. ஓஹோ, எமக்கு ஆலயம் அமைத்து விட்டால், ஆனால் அந்த ஆலயத்திற்கு விளக்கேற்றுவதற்காக ஒரு பூசாரி வேண்டும். ஆமாம், இதோ இருக்கிறது ஒரு பாமர மக்கள் பூலோகம். இந்த பூலோகத்திலே நீ யாரை வேண்டுமென்றாலும் கையை காட்டு, அவர்களை நான் உமக்கு பம்பை அடிக்கும் பூசாரியாக நிறுத்துகிறேன். அப்படியா? ஆகட்டும். இப்படி பாருங்கள் அண்ணா. அண்ணா, ரங்கா, நீங்கள் தான் வர வேண்டும். அங்க போய் இங்க போய் மீண்டும் என்னிடத்திலே வந்து கொண்டிருக்கின்றாய். உண்மைதான். சரி சரி, உமக்கு ஆலயம் அமைத்து விட்டோம், பம்பை அடிக்கும் பூசாரியாக நானே வர வேண்டும். சரி சரி, ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? நான் உன்னை பம்பை அடித்து வர்ணித்தால் நீ எங்கு இருந்தாலும் 7 கடல் 7 மலை தாண்டி இருந்தாலும் ஓடி என்னிடத்திலே என் பாதத்தில் பணிய வேண்டும். அண்ணா, உங்களுடைய பம்பை மலை கேட்டாலே போதும், தங்கா ஓடோடி வருவான். சரி சரி, ஆகட்டும். ஆனால் ஆலயம் அமைத்து விட்டோம், பக்தர்கள் உனக்கு ஆண்டுதோறும் பலி கொடுப்பார்கள். ஆனால் அந்த பலியும் பசி தீரவில்லை என்றால் என்ன செய்வது என்று இன்னும் என்னிடத்திலே வர்ணிக்கிறார். உண்மைதான். தங்கா, அது மட்டுமல்ல, அதாவது என் குமார பாலகர்களாகிய ஜெயன் விஜயன் இருவரும் தூர்வாசர் சாபம் பெற்று பூலோகத்தில் அரக்கர்களாக பிறக்கப் போகிறார்கள். அதாவது விடிந்தால் சத்தியுகம் முடிய போகிறது, சத்தியுகம் முடிந்த பிறகு கிரேதா யுகம் தொடங்க போகிறது. அப்படி அந்த கிரேதா யுகத்திலே முதல் யுகத்திலே அவர்கள் மணிநகராபுரியில் இரணியன் இரணியாக்கனாக பிறக்கப் போகிறார்கள். அப்படி இரணியன் இரணியாக்கனாக பிறக்கப் போவர்களை சம்ஹாரம் செய்வதற்காக நான் நாராயணனாகவே இருந்து அவர்களை சம்ஹாரம் செய்து விடுவேன். அப்பொழுது நீ அந்த நேரத்திலே வந்து அவர்களை புசித்தால் உன் பசி அறவே தீர்ந்துவிடும். அப்படியும் தீரவில்லை என்றால் மீண்டும் திரேதா யுகத்திலே அவர்கள் இலங்காபுரி நகரிலே ராவணன் கும்பகர்ணனாக பிறக்கப் போகிறார்கள். அவர்களை சம்ஹாரம் செய்வதற்காக நான் என்ன அவதாரம் எடுக்க போகிறேன் தெரியுமா? அதாவது தசரத சக்கரவர்த்திக்கும் கோசலை அன்னைக்கும் மூத்த மகனாக ஸ்ரீ ராமனாக மாநில அவதாரம் எடுக்க போகிறேன். அப்படி மாநில அவதாரம் எடுத்து, அதாவது ராவண வேட்டையை முடித்து 10 நாள் சண்டையிட்டு அவர்களை கொன்று குவிப்பேன். அந்த இடத்திலே வந்து புசித்தால் உன் பசி அறவே தீர்ந்துவிடும். அப்படியும் தீரவில்லை என்றால் 3வது யுகம் தோபர யுகம். அந்த தோபர யுகத்திலே தண்டவர்க்கனாகவும் சிசுபாலனாகவும் மீண்டும் அவர்கள் பிறக்கப் போகிறார்கள். அவர்களை சம்ஹாரம் செய்வதற்காக நான் என்ன அவதாரம் எடுக்கப் போகிறேன் தெரியுமா? அதாவது வடமதுராவில் இருக்கக்கூடிய வசுதேவருக்கும் தேவகி அன்னைக்கும் 8வது பிள்ளையாக அஷ்டபுத்திரனாக ஸ்ரீ கண்ணனாக பிறக்கப் போகிறேன். அப்படி கண்ணனாக பிறந்து முதலிலே அவர்களை சம்ஹாரம் செய்து விடுவேன். அப்பொழுது நீ அங்கு வந்து புசித்தால் உன் பசி அறவே தீர்ந்துவிடும். அப்படியும் இல்லை என்றால், அதாவது பாண்டவருக்கும் கௌரவருக்கும் விகட குரோதம் ஏற்படுத்தி 18 நாள் பாரத போர் நடத்தப் போகிறேன். அப்படி அந்த பாரத போரிலே 18 அக்ரோண சேனைகள் மொத்தமாக அழிந்துவிடும். அப்பொழுது அந்த நேரத்திலே அந்த 18 அக்ரோண சேனைகளை புசித்தால் உன் பசி அறவே தீர்ந்துவிடும் அம்மா. அப்படியே உண்மைதான். அப்படியே ஆகட்டும். சரி சரி, இப்போது உன் ஆலயத்திலே நீ மல்லாட்டப்படுத்தி இந்த பாமர மக்களுக்கு அனைவருக்கும் காட்சி அளிக்க வேண்டும். இதோ நான் பம்பை அடிக்கும் பூசாரியாக வருகிறேன். அப்படியே ஆகட்டும். கேட்டது போலவே உன்னுடைய அண்ணன் பொம்மையடிக்கும் பூசாரியாக இதோ வந்திருக்கிறீர்கள். நீயோ இந்த மேல் மலையூர் என்று சொல்லக்கூடிய சேத்திரத்திலே அங்காள பரமேஸ்வரியாக அமர்ந்திருக்கிறார். அது மட்டும் கிடையாது, இதோ இருக்கிறதே இதுதான் இந்த புண்ணிய சேத்திரத்திலேயே சின்ன மலையூர் என்று இருப்பார்கள். நாய ஒட்டை என்று சொல்லக்கூடிய
புண்ணிய சேத்திரத்திலே நீ அதிகால வேளையிலே இந்த சின்ன மலையூர் என்று சொல்லக்கூடிய இந்த புண்ணிய சேத்திரத்திலே அங்காளமாக அவதாரம் எடுத்திருக்கிறார். அதனால அங்காளமாக அவதாரம் எடுத்த நீ உன்னுடைய மனமகிழ வேண்டும், உன்னுடைய அண்ணன் பம்மையடிக்கும் பூசாரியாக மாற்ற வேண்டும். ஆமாமா. உனக்கு என்ன வேண்டும் கேள்வி. அண்ணா, என்னுடைய மனம் மகிழ வேண்டும் என்றால் நீங்கள் எனக்கு ஒரு பாட்டு பாட வேண்டும். பாட்டு பாடி உன்னுடைய மனதை ஆமா. ஐயா, ஓம் சக்தி, ஓம் சக்தி. ஓம் சக்தி. மஞ்சளிலே நீராடி அம்மா குங்குமத்தால் பட்டுவிட்டு எங்க பூவாடி அம்மா அம்மாடி மரியாடி உடுக்கை பொம்பை குருந்தோலிக்க அவன் உருக்கி உரிமை மேலும் தாரொலிக்க நீசி தாங்கி ஆயட்டி ஆயத்தி எழுந்திடம்மா. இந்த ஆயவட்டை சின்ன மலையினூர் சேத்திரத்திலே அம்மானி அங்கார ஈஸ்வரியே உன்னை ஆத்தாலே அழைக்கின்றோம். ஆயனியாடி எங்கே வந்திடம்மா.
தாயே தங்கா அண்ணா. உன்னுடைய அண்ணன் பண்புகளுக்கு சரியாக இது உன்னுடைய மனமகிழும்படி ஒரு பாடலை பாடுவதற்கிறாய். ஆனால் இந்த புண்ணிய சேத்திரமாக விளங்கக்கூடிய இதோ உன்னுடைய ஆலயமும் இதோ சின்ன மலையோராக பெருத்த ஆலயமாக அவன் அமைத்திருக்கின்றார்கள். அந்த ஆலயத்தை நீ அவனாக அவதரித்து இங்கே வரும் உன்னுடைய ஆலயத்தை நோக்கி வரும் பக்தர்களுக்கெல்லாம் நோய் நொடி இல்லாமல் எல்லோரும் நல்ல முறையிலே மாட்டுக்கு கோமாரி மனிதனுக்கு பேய்மாறி என்று சொல்லக்கூடிய 4448 வியாதிகளும் வருகின்ற மக்களுக்கெல்லாம் எவ்வித குறையும் இல்லாமல் தீர்த்து உன்னுடைய ஆலயத்தை நோக்கி வரும் அடியவர்களுக்கெல்லாம் நோய் நொடிகளை தீர்த்து குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரமளித்து மனமுடியாமல் மாங்கல்யம் இல்லாதவர்களுக்கு அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண குறையை தீர்த்து எல்லோரும் நல்ல முறையிலே வாழ்வதற்கு வழி செய்ய வேண்டும் என்று உன்னை இந்த அதிகால வேலையே வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இந்த புண்ணிய சேத்திரமாக விளங்கக்கூடிய இந்த ராய ஒட்டை என்று சொல்லக்கூடிய இந்த சிறிய கிராமத்திலே சின்ன மலையூர் என்ற ஒரு புண்ணிய சேத்திரத்தை உருவாக்கி வாக்களித்துக் கொண்டிருக்கும் சித்தர் பீடம் பரிமளா அம்மையார் அவர்கள் சிறந்த முறையிலே அருள்வாக்கு சித்தர் பீடம் அமைத்து வருகின்ற மக்களுக்கெல்லாம் எவ்வித குறையும் இல்லாமல் நல்லதொரு வாக்களித்து எல்லோரும் நல்ல முறையிலே வாழ்வதற்கு வழி செய்து கொண்டிருக்கும் அந்த பரிமளா அம்மா அவர்களுக்கு எங்களுடைய ஸ்ரீ ஜெயப்பிரியா மேடை நாடக கலைக்குழு சார்பாக இந்த அதிகாலை வேளையிலே அவருடைய பாதங்களை தொட்டு யாருக்கும் எவ்வித குறையும் இல்லாமல் அவர்கள் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டுமாய் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு எங்களுடைய விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் கீழ்கூத்தப்பாக்கம் ஸ்ரீ ஜெயப்பிரியா மேடை நாடக கலைக்குழு இந்த புனித மேடையிலே ஓரிரவு நாடகம் நடத்த வேண்டும் என்பதற்காக எங்களுக்கு டெலிபோன் மூலமாக தொடர்பு கொண்டு எங்களுடைய இல்லத்திற்கு வந்து எங்களுக்கு தாம்பலம் கொடுத்து அழைத்து வந்த இந்த சின்ன மலையனூர் அருள்வாக்கு சித்தர் பீடம் பரிமளா அம்மா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாரை சேர்ந்தவர்களுக்கும் அவருடைய கிராம பொதுமக்களுக்கும் தலைவர் கவுன்சிலர் நாட்டாண்மை பெரியோர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் மகளிர் மன்றத்தை சார்ந்தவர்கள் மற்றும் விழா குழுவினர்கள் அனைவருக்கும் எங்கள் ஸ்ரீ ஜெயப்பிரியா மேடை நாடக கலைக்குழு சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி வணக்கம். அது மட்டுமில்லாது எங்களுடைய ஸ்ரீ ஜெயப்பிரியா மேடை நாடக கலைக்குழு இந்த புனித மேடையில் போன கோயிலுக்கு இந்த புனித மேடையிலே சிறந்த முறையிலே நாடகம் நடத்த வேண்டும் என்று இதுவரையிலே எங்களை கண்டுகளித்த ஆடவிட்டு அழகு பார்த்த கிராமத்து பொதுமக்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவிங்க. அப்படி எல்லோரும் நல்ல முறையிலே எங்களை வாழ்த்தல இந்த அதிகாலை வேளையிலே கேட்டுக்கொண்டு எங்களை அழைத்து வந்து அறுசுவை உணவளித்த தாய் உள்ளங்களுக்கும் பெரியோர்களுக்கும் சிறந்த முறையிலே ஒளி அமைத்து தந்த எங்கள் சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் ஐயா அவர்களுக்கும் கலைக்குழு சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். அது மட்டுமில்லாது எங்களுடைய ஸ்ரீ ஜெயப்பிரியா மேடை நாடக மன்றம் மற்றும் இல்லாது கலைக்குழுவினரை எங்களுடைய கலைக்குழுவினரை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் உயர்வாளர் குன்னம் கிராமத்திலே இருந்து இப்பொழுது சென்னையிலே வசிக்கக்கூடிய எங்களுடைய ஆருயிர் ஐயா அதாவது பேராசிரியர் ஐயா அவர்கள் மேடைக்கு அழைக்கப்படுகின்றார்கள். அவரை எங்களுடைய கரம் கூப்பி சிறந்தாழ்த்தி மேடைக்கு வரவழைக்கின்றோம். அது விட்டால் இல்லாது ஐயா அவர்கள் அது மட்டுமில்லாது எங்களுடைய ஸ்ரீ ஜெயப்பிரியா மேடை நாடக கலைக்குழு இல்லாது இந்த தென்னாடும் வடநாடும் கலைஞர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் ஒவ்வொரு நாடக கலைக்குழுவினரையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் உயர்வாளர் கிராமிய கீதங்கள் என்று சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் வைத்து இந்த கலைக்குழுவினர் அனைவரும் நலிந்த கலைஞர்களாக இருக்கின்றார்கள். இவர்கள் எல்லாம் சிறந்த கலைஞர்களாக வர வேண்டும் என்பதற்காக இந்த பட்டி தொட்டி எங்கும்
எங்களை எல்லாம் விளம்பரம் செய்து உலக நாடுகள் எல்லாம் எங்களை பார்க்கும் அளவிற்கு எங்களுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் எங்களுடைய உயர் திருவாளர் பேராசிரியர் ஐயா அவர்கள் எங்களுடைய கலைக்குழு சார்பாக அவருக்கு பொன்னாடி உயர்த்தி மகிழ்விக்க விரும்புகின்றோம். அவங்க கவர் பண்ற எங்களுடைய கலைக்குழு இந்த உலக நாடுகள் எல்லாம் சென்றடைய பறைசாற்றிக் கொண்டு எங்களை எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் உயர்வாளர் பேராசிரியராக விளங்கக்கூடியவர். அவர் பெயர் சொல்லும் அளவிற்கு எனக்கு வயது இல்லை, இருந்தாலும் அவர் பெயர் சொல்லித்தான் ஆக வேண்டும். அப்படி பேராசிரியராக விளங்கக்கூடிய உயர்வாளர் ராமமூர்த்தி ஐயா அவர்கள் எங்களை எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கும். அவரையும் ஒரு தெய்வமாக நாங்கள் கருதுகிறோம். அதாவது கிராமிய கீதங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பித்து இப்பொழுது சிறந்த முறையிலே நம்முடைய கம்பெனி, எங்களுடைய கம்பெனி மட்டும் கிடையாது, நம்முடைய விழுப்புரம் மாவட்டம், தென்னாடு, வடநாடு எல்லா கிராமத்திற்கு சென்று சேனல் மூலமாக எங்களை எல்லாம் வெளிவரித்துக் கொண்டிருக்கும் ஐயா அவர்களுக்கு கலைக்குழு சார்பாக பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்கின்றோம். நன்றி. எங்கள் நாடாமன்றத்தில் பணிபுரியக்கூடிய நாடாமன்றத்தின் ஆசிரியர் சிறுவத்தூர் பகவான் சரித்திரம் பாடும்